ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாமா? இருங்க, கேமரா ஒழுங்காக வச்சுக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் அக்காவும் என் கூட இருக்காங்க. அவங்களும் சேர்த்து நாங்கள் 2 பேரும் சேர்த்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு ஹோம் டூர் காட்டிடலான்னு தான் இன்றைக்கி ஒரு வீடியோ விலாக் மாதிரி தான் நான் போட போகிறேன். இப்போ வந்து நம்ம வீட்டை பார்த்துடலாமா? அப்படி ஒரு காட்டுறேன் இருங்க. இதுதான் எங்கள் வீடு. ஒரு ஹாலு, அப்புறம் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிச்சனு, ரொம்ப குட்டியான கிச்சன் தான் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருக்கோம், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் ஒன்றுன்னா. எங்கள் அக்கா அந்த ரூமில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. சரி, நம்ம ஹால்லேருந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஹாலில் வந்து நான் தான் இந்த வால் ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஒட்டியிருக்கேன். நார்மலாக தான் இருந்துச்சு, அப்புறம் இந்த கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வால் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருக்கோம். ஹாலில் ஒரு பெரிய சைஸ் டிவி மாட்டியிருக்கோம். வாலில் மாட்டுற மாதிரி டிவி தான். அதுக்கப்புறம் வந்து ஹாலுக்கு கீழே வந்து ஒரு சின்ன சோஃபா போட்டிருக்கோம். அக்கா அக்கா நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன்க்கா, கொஞ்சம் வெளியே போய் உட்காடுறியா? ஸோ இவ வேற சும்மாவே உட்கார விட மாட்டா. கொஞ்ச நேரம் இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தேன். அது உனக்கு பொறுக்காதேடி. இன்னும் நீ இந்த வேலையை விடலையா? சரி, நான் போகிறேன், எந்திரிச்சு என்னமோ பண்ணு. சரிக்கா கோவப்படாதக்கா. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது மாதிரிலாம் பேசாதக்கா, போக்கா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹாலில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது, நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வாலில் வந்து நாங்கள் ஒரு கேலண்டர் மாட்டியிருக்கோம். இப்போ தான் புதுசாக கொடுத்தாங்க. 2025 ஆரம்பிச்சிருச்சுல, அது கொடுத்தாங்க. அந்த கேலண்டரை நாங்கள் முன்னாடி இந்த ஹாலில் மாட்டியிருக்கோம். ஹாலுன்னு சொல்ல முடியாது, பெட்ரூம்க்கு பக்கத்துலேயே மாட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் மெடல்ஸ். நான் வந்து காலேஜ் படிக்கும் போது எனக்கு நிறைய மெடல்ஸ் கொடுத்தாங்க. நான் நல்லா படிப்பேன். ஸ்கூல் படிக்கும் போது கொடுத்தது, அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது கொடுத்தது, எல்லா மெடல்ஸுமே இதில் இருக்குது. நான் நல்லா படிப்பேன். எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறையா இந்த மாதிரி போட்டிலாம் வச்சாங்கன்னா நான் நிறையா கலந்துப்பேன். அப்போ வாங்கின மெடல்ஸ் தான் இது எல்லாமே. என்னடா அவள் பெருமையாக புகழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. அக்காட்ட கூட கேட்டு பாருங்கள். சரி, இந்த மெடல்ஸ்லாம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ரூமில் பார்த்துடலாம் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன்னு. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ரூமில் வந்து நான் நிறைய புக்ஸ் வச்சுருக்கேன். அந்த புக்ஸ்லாம் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும் போது வாங்கினது. அதுலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச 4 புக்கு மட்டும்தான் அடிக்கடி படிக்கிற புக்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு சின்ன பீரோ மாதிரி என்னோடய ட்ரெஸ்லாம் வச்சுருந்தேன். ஆனால் அக்கா வந்து பீரோ கொண்டு வந்துட்டேன். இனிமேல் அதில் அடுக்கி வைக்கணும். அக்கா வந்து அந்த பீரோ மேலே வந்து அவளோட பர்ஸ், அப்புறம் நான் அந்த நகை ஜுவல்ஸ்லாம் கழட்டி வச்சுருக்கா. அப்புறம் ஃபோன் வச்சுருக்கா. அதுக்கப்புறம் வந்து மேலே ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா வந்து நானாக கிராஃப்ட் பண்ணி, எனக்கு கிராஃப்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். நானாக பண்ண கிராஃப்ட்ஸ்லாம் நான் மேலே வச்சுருக்கேன், மேலே ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு நைட் லேம்பும் நானாக பண்ணது தான். அதுக்கப்புறம் இந்த ரூம் லெவலில் தான் ஒரு பெட்டு போட்டிருக்கோம். பக்கத்தில் வந்து பாய் வச்சுருக்கோம். கீழே படுக்கிறதுக்கு தேவைப்பட்டால் அந்த பாயை எடுத்துப்போம். அவ்வளோதான் இந்த ரூமில் இருக்குது. வாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமை பார்ப்போம். இந்த ரூம் வந்து ரொம்ப சின்ன ரூம் தான். இந்த ரூம் பெட்ரூம் பக்கத்துலேயே இருக்கும். இதில் வந்து நாங்கள் அந்த புதுசாக பீரோ வச்சுருக்கோம். அக்கா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினா. அதில் நாங்கள் இன்னும் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நாங்கள் இன்னும் அடுக்கி வைக்கல, இனிமேல் தான் வைப்போம். இந்த ரூமில் வந்து மேலே வந்து அக்கா பொண்ணு ஃபாத்திமா இருக்கால, அவள் வந்து பேகை மேலே வச்சுருக்கா, பீரோ மேலே. சரி வாங்க, நான் உங்களுக்கு வந்து பீரோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பீரோக்குள்ளே வந்து நான் சொன்னேன்ல, இன்னும் எதுவுமே வைக்கலை. அதில் வந்து புது பீரோனால. அதுக்கப்புறம் ஒரே ஒரு குரான் மட்டும் உள்ளே வச்சுருக்கோம். நமாஸ் பண்ணுவோம்ல, அப்போ வந்து ரீட் பண்ணுறதுக்காக ஒரு குரான் வச்சுருக்கோம். அவ்வளோதான் இருக்குது பீரோக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இல்லாமல் ஹேங்கரில் வந்து நான் என்னோடய பேகு வந்து நான் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பேகு இங்கே இந்த சைடு தொங்க விட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மேலெல்லாம் ஒரு 2 ஷெல்ஃப் காலியாக கிடந்தனால அக்கா வந்து இந்த பழைய பொருள்லாம் இருக்கும்ல, ஏர்தன் பாட்டு, அப்புறம் மண்பாண்டம், அது இல்லாமல் மேலே வச்சுருக்கா. அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து கிச்சன் பார்ப்போம் வாங்க. கிச்சனும் ஒரு ரொம்ப சின்ன கிச்சன் தான் சொன்னேன்ல, அதில் வந்து ஒரே ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருந்தாங்க. அது மேலே வந்து நாங்கள் அஞ்சரை பெட்டி இருக்கும்ல, அது மட்டும் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் வந்து அஞ்சரை பெட்டி நல்லா இருக்கா. அதுக்கப்புறம் வந்து மேலேயே ஒரு சின்ன இது. அதுக்கப்புறம் வந்து ஹேங்கரில் கொஞ்சம் பாத்திரம்லாம் தொங்க விட்ருக்கோம் தேவையானது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கீழே வந்து பானை, இதெல்லாம் தேவையான கொஞ்சம் பொருள் மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். மீதியெல்லாம் மேலே வந்து கட்டி போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் இந்த ஜன்னல் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஜன்னல்லேருந்து சூப்பராக காற்று வரும். நின்று சமைக்கும் போது சமைக்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே இந்த தொடப்பம் அப்புறம் மாப்பு எல்லாமே இந்த சைடு வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே 2 சேர் வேற போட்டிருக்கோம். அப்படியும் உக்காந்துக்கலாம், வரவங்களுக்கு எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சேரை இங்கேயே வச்சுட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சு. எங்கள் வீடு ஃபுல்லாமே சுற்றி பார்த்துட்டீங்க. ஃபுல்லாமே முடிஞ்சு. நான் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை சொல்ல மறந்துட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்கேன் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு. அதை விடுங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நானும் என் அக்காவும் வீட்டில் இருக்கும் போது எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்போருந்தே நாங்கள் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அக்கா வேறு வீட்டுக்கு போகும், இதை அப்படியே எனக்கு கொடுத்துட்டான். அவ்வளோதான் அதோட ஸ்டோரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஹோம் டூர் வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. நம்மளோட பார்பி மினி குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? சரி, போயிட்டு வரேன். அடியே ஆயிஷா, இன்னும் என்னடி பண்ணுற? சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என் அக்கா ஆரம்பிச்சிட்டா. போயிட்டு வரேன்.